பிரதமர் வராரு, வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குதோ நேரா சொல்ல வேண்டியது தானே. பாரத பிரதமர் தமிழகம் வருவதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். பாரத பிரதமர் பீகார் தேர்தல் முடிஞ்சு இன்னும் அங்க முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கு முன்னாலேயே தமிழகத்திற்கு வர வேண்டும் என்றும் தமிழக விவசாயிகளின் மீது அக்கறை கொண்டு இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகையை அறிவிக்கிறார். ஆனால் இதில் மிக மிக கண்டிக்கத்தக்கது என்ன என்றால், வந்தாரை வரவேற்பதுதான் தமிழ் கலாச்சாரம். பிரதமர் நம் தமிழகத்திற்கு வருகிறார், நம் கோவைக்கு வருகிறார். ஆனால் முதலமைச்சர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். நம்ம ஊருக்கு வரும்பொழுது கடிதம் எழுதுவது சரியான்னு நான் தமிழக மக்களிடமே ஒரு கேள்வியை கேட்கிறேன். பிரதமர் வராரு, வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குதோ நேரா சொல்ல வேண்டியது தானே. அப்போ வரவேற்பது உங்க ஈகோ பிரச்சனை இல்ல. ஈகோ பிரச்சனை தமிழக மக்கள் மீது நீங்கள் திணிக்கிறீர்கள். தமிழக மக்களின் கோரிக்கையை பிரதமரிடம் வரவேற்பது மட்டுமல்லாமல் நேரடியாக சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு வரும் பொழுது அதை தமிழக முதலமைச்சர் நிராகரிக்கிறார். ஆக தமிழக மக்களின் நலனை அவர் நிராகரிக்கிறார் என்று நேரடியாக நான் குற்றம் சாட்டுகிறேன். பிரதமரை ஏன் சந்திக்க மறுக்கிறீங்க? நீங்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருப்பதை போல இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் அவர். ஆக அந்த பதவியை மரியாதை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்லைன்னா நீங்க மக்களுக்கான பிரச்சனையே உங்களோட திமுக பிரச்சனையா பாக்குறீங்களா? இல்லை என்றால் ஆட்சியில் உள்ள பிரச்சனையை கட்சியா பாக்குறீங்களா? ஆக இது மிக மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று தமிழக மக்களுக்கு. அதனால இதை ஒப்புக்கொள்ள முடியாது. தமிழக முதலமைச்சர் முதலில் தமிழக கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.